Welcome to TN Science World. Today we see the lesson 19, Movements of Animals என்கின்ற பாடத்தில் இருக்கக்கூடிய the continuation part of the movements of animals, the second part of the video 19.4 joints மூட்டுக்கள் என்கின்ற பகுதியிலிருந்து 8ஆம் வகுப்பு அறிவியல் ஆங்கில வழி கல்வியிலே பயிலும் மாணவரை வரவேற்பதிலே டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. இன்று நாம் காண இருக்கக்கூடிய பாடப்பகுதி 8ஆம் வகுப்பு அறிவியலிலே அலகு 19 விலங்குகளுடைய இயக்கம் என்கின்ற பாடத்தினுடைய 2ஆம் பகுதிக்கான காணொலியை காண இருக்கின்றோம். 19.4 joints. The point at which the two separate bones meet is called as a joint. Depending on the type of movement, the allowed joints can be of three types: fixed, slightly movable and movable joints. இரண்டு தனித்தனி எலும்புகள் சந்திக்கும் இடம் மூட்டு என அழைக்கப்படுகிறது. அசைக்கக்கூடிய தன்மையினுடைய அடிப்படையிலே மூட்டுக்கள் 3 வகைகள் உள்ளன. அவையாவன நிலையானவை, சற்று நகரக்கூடியவை மற்றும் நகரக்கூடியவை என 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. At first we see the fixed or immovable joints. In this type of joints, no movements is possible between the two bones. The structures between the bones of the skull box are example of the immovable joints. இந்த வகை மூட்டுகளிலே 2 எலும்புகளுக்கு இடையிலே எந்த ஒரு இயக்கமும் காணப்படாது. மண்டையோட்டின் எலும்புகளுக்கு இடையிலான கட்டமைப்புகள் அசையாத மூட்டுகளுக்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். Then slightly movable joints. Here only where little partial movement occurs between the two bones. The joints between the rib and the breastbone or between the vertebrae is example of the slightly movable joints. இவ்வகை மூட்டுகளிலே 2 எலும்புகளுக்கு இடையிலே மிக குறைந்த பகுதி இயக்கம் மட்டுமே நிகழ்கிறது. ஒரு விலா எலும்புக்கும் மார்பக எலும்புக்கும் இடையில் அல்லது முதுகெலும்புகளுக்கு இடையில் உள்ள மூட்டு சற்று நகரக்கூடிய மூட்டிற்கு எடுத்துக்காட்டாக நாம் இங்கு கூறலாம். And then we see the more to know joints are the place where two bones meet or connect. Ligaments are short bands of tough fibrous connective tissues that function to connect one bone to another, forming the joints. Tendons are made up of elastic tissues and they are also play a key role in the functioning of joints. மூட்டுக்கள் என்பவை 2 எலும்புகள் சந்திக்கும் அல்லது இணையும் இடமாக உள்ளது. தசைநார்கள் என்பவை இணைப்பு திசுக்களுடைய கடினமான குறுகிய பட்டைகளாகும். இவை ஒரு எலும்புடன் மற்றொரு எலும்பை இணைத்து மூட்டுக்களை உருவாக்குகின்றன. டெண்டான்கள் என்பவை மீள் திசுக்களால் ஆனவை. அவை மூட்டுக்களுடைய செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறது. And then we see the freely movable joints, அதாவது நகரக்கூடிய மூட்டுக்கள். In this type varying degree of movements is possible between the two bones forming the joint. There are 6 major types of movable joints. They are given below as in the table. அசை மூட்டுக்களுடைய வகைகளிலே 6 வகைகள் உள்ளது. அவற்றை பற்றிய அட்டவணை நமக்கு இங்கு உங்களுக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. பால் அண்ட் சாக்கெட், ஹிஞ்ச், பைவாட் அண்ட் காண்டிலைடு, அதாவது பந்துக்கிண்ண மூட்டு, கீழ் மூட்டு, முளையச்சு மூட்டு அல்லது சுழலச்சு மூட்டு, முண்டனையா மூட்டு, தென் கிளைடிங் வழுக்கு மூட்டு, தென் சேடில் சேன மூட்டு என வழுக்கப்பட்டுள்ளது. இதற்கு எடுத்துக்காட்டு தோள்பட்டை, இடுப்பெலும்புகள், முழங்கால், முழங்கை, கணுக்கால்கள், முள்ளெலும்புகளே அச்சு மூட்டு, முளை மூட்டு, மணிக்கட்டு, முள்ளெலும்பு முதுகெலும்பில் செயல்பாட்டிலே, கட்டை விரலிலே, தோள்பட்டை மற்றும் உட்செவியிலே காணப்படக்கூடிய இதனுடைய விளக்கம் எவ்வாறு இருக்கும் என்பதையும் அதனுடைய அசையும் தன்மை என்ன என்பதையும் பற்றி இங்கு அட்டவணை நமக்கு தெளிவாக விளக்குகிறது. உதாரணமாக ஹிஞ்ச், சிலிண்ட்ரிக்கல் portion of the bone articulates with a trough-shaped depression of an adjoint bones. Movements is restricted to one plant. The joint allows the bending and straightening only. ஒரு திசையில் மட்டுமே காணப்படுகிறது. இவ்வகை மூட்டு அதன் அச்சு நீளமான அச்சை மட்டுமே பற்றி சொல்ல அனுமதிக்கிறது என்பதை போன்ற எடுத்துக்காட்டுகளுடன் இந்த அட்டவணை நமக்கு தெளிவாக விளக்கிறது. அதற்குண்டான படங்களும் இங்கு நமக்கு காட்டப்பட்டுள்ளது.
படங்களுக்கும் அட்டவணைக்கும் நெருங்கிய தொடர்புடையது. இதை மட்டும் முழுமையாக பந்துக்கிண்ண மூட்டு, முண்டனையா மூட்டு, சேன மூட்டு, சுழற்சி மூட்டு, வழுக்கு மூட்டு, கிளைடிங் எ ஜாயிண்ட் அண்ட் ஹிஞ்ச் ஜாயிண்ட், கீழ் மூட்டு என அனைத்து மூட்டுக்களுடைய வகைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அவைகளை பற்றி நாம் தெளிவாக படங்கள் வாயிலாகவும் அட்டவணை வாயிலாகவும் just you know. Then we see in the synovial joints, synovial மூட்டுக்கள். A synovial joint is a joint which makes a connection between the two bones consisting of a cartilage linked cavity filled with fluid, which is known as the diathoracic joints. These are the most flexible type of joint between the bones because the bones are not physically connected and can move more freely relation to each other. Synovial joints have four main distinguishing feature. They are shown in the table. இந்த synovial மூட்டு என்பது 4 வகையான 2 எலும்புகளுக்கிடையே இணைப்பை ஏற்படுத்தும் குருத்தெலும்பால் இணைக்கப்பட்ட திரவம் நிரம்பிய குழிகளை உடைய மூட்டுக்களே synovial மூட்டுக்கள் ஆகும். இது டைஆர்த்ரோசிஸ் மூட்டு என அழைக்கப்படுகிறது. இவை எலும்புகளுக்கிடையே காணப்படும் மிகவும் நெகிழ்வான மூட்டாகும். ஏனெனில் எலும்புகள் நேரடியாக இணைக்கப்படுவது இல்லை. மேலும் இவை எளிதாக நகரும் தன்மை கொண்டுள்ளன. சினோவியல் மூட்டுக்கள் 4 முக்கியமான அம்சங்களை கொண்டுள்ளன. அவை நமக்கு அட்டவணையாக கொடுக்கப்பட்டுள்ளது. இன்ஃப்ளமேஷன் ஜாயின்ட்ஸ் இஸ் த கண்டிஷன் தட் யூசுவலி ரிசல்ட்ஸ் எய்தர் டியூ டு த ஃப்ரிக்ஷன் ஆஃப் articulating cartilage or due to lack of synovial fluid in the joint. During this condition, the person feels acute pain in the joints, particularly while moving joints. This disease is referred to as arthritis. Arthritis is, however, also caused due to the deposition of the uric acid crystals in the joints. அதாவது மூட்டுக்களுடைய சுழற்சி என்பது பொதுவாக குருத்தெலும்பிலே ஏற்படக்கூடிய உராய்வின் காரணமாகவோ அல்லது மூட்டுக்களே சினோவியல் திரவம் இல்லாததாலோ ஏற்படுகிறது. இந்த நிலையிலே ஒருவர் மூட்டுக்களை நகர்த்தும் பொழுது மூட்டுக்கள் கடுமையான வலியை உணர்கிறார் என்றால் இந்த நோய் கீழ்வாதம் என அழைக்கப்படுகிறது. மூட்டு வீக்கம் ஆர்த்தரைட்டிஸ் என குறிப்பிடப்படுகிறது. மூட்டுக்களில் யூரிக் அமில படிகங்கள் படிவதாலும் மூட்டு வீக்கம் ஏற்படுகிறது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆர்த்தரைட்டிஸ் எப்படி வருது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த லெகமெண்ட் தசைநார், சினோவியல் ஃப்ளூயிட் சினோவியல் திரவம், குருத்தெலும்பு மூட்டு ஆரிகுலர் கார்ட்லேஜ் அண்ட் ஜாயின்ட் கேப்சூல் மூட்டு காப்சூல் எப்படி இருக்குது. இதனுடைய அமைப்பு வலுவான நார் திசு, a band of strong fibrous tissues. இதனுடைய ஃபங்க்ஷன் டு கனெக்ட் த போன் டு போன், ஒரு எலும்புடன் இன்னொரு எலும்பை இழைக்கிறது என்ற தெளிவான அட்டவணை நமக்கு இங்கு விளக்குகிறது. அந்த அட்டவணையை நாம் தெளிவாக படித்துக்கொள்ள வேண்டும். Set of fibrous tissues that has 2 layers with the fibrous capsule lying outside the synovial membrane. அதாவது சினோவியல் சவ்வுக்கு வெளியே நார் காப்சூல் படலத்துடன் கூடிய 2 அடுக்குகளை கொண்ட ஒரு கடினமான நார் திசு. The fibrous capsule helps to strengthen the joint while the synovial membrane lines the joint or secretes the synovial fluid. நார்த்தன்மையுடைய காப்சூல் மூட்டுக்களை வலுப்படுத்த உதவுகிறது. மேலும் சினோவியல் சவ்வு மூட்டுக்களை வரிசைப்படுத்துவதோடு சினோவியல் திரவத்தையும் சுரக்கிறது என்கின்ற இந்த தன்மையோடு மூட்டுக்களுடைய அமைப்பு முடிவடைகிறது. Then we see the skeleton system, எலும்பு மண்டலம். The skeleton system provides the hard structure of framework to human body which supports the protect the body. It is composed of the connective tissues like bones, cartilage, tendons and ligaments. If the skeleton is without joints, no movement would take place and the significance of the human body will be no more than stone. On the basis of presence in the body, the skeleton of 2 types. எலும்பு மண்டலம் மனித உடலுக்கு கடினத்தன்மை அல்லது கட்டமைப்பை வழங்குகிறது. இது மனித உடலை தாங்கி அதற்கு பாதுகாப்பு அளிக்கிறது. இது எலும்பு, குருத்தெலும்பு, தசைநான் மற்றும் தசைநார் போன்ற இணைப்பு திசுக்களால் ஆனது. எலும்பு கூட்டிலே மூட்டுக்கள் இல்லை என்றால் எந்த ஒரு இயக்கமும் நடைபெறாது. கல்லை போன்றது ஒரு முக்கியத்துவம் மட்டுமே மனித உடலுக்கு இருக்கும். உடலில் எலும்புகள் அமைந்திருப்பதன் கட்டமைப்பிலே அடிப்படையிலே எலும்புக்கூடு 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. அவற்றில் ஒன்று எக்ஸோகெட்லின் அதாவது புறச்சட்டகம் என்று பெயர். தென் எண்டோஸ்கெல்டன் அகச்சட்டகம் என்று பெயர். புறச்சட்டகம் என்பது இட் இஸ் த ஸ்கெல்டன் தட் இஸ் ஃபவுண்ட் ஆன் த எக்ஸ்டீரியர் லேயர் ஆஃப் த பாடி அண்ட் இட் இஸ் பேசிக்கலி ஆர்கனைஸ்ட் ஃப்ரம் த எம்ப்ரியானிக் என்டோடேம் ஆர் மெசோடேம் லைக் ஸ்கேல்ஸ் இன் த ஃபிஷஸ். Outer hard layer of the tortoise and feathers of the birds, it protects and preserves the inner organ. இது உடலுடைய வெளிப்புற அடுக்கிலே காணப்படக்கூடிய எலும்புக்கூடு ஆகும்.
வளரும் கருவினுடைய புறப்படை அல்லது இடைப்படை அடுக்கிலிருந்து இது உருவாகிறது. மீன்களிலே உள்ள செதில்கள், ஆமையின் வெளிப்புற கடின அடுக்கு மற்றும் பறவையினுடைய இறகுகள் ஆகியவை போல இது உடலுடைய உள்ளுறுப்புகளுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. தென் வி see the endoskeleton. அகச்சட்டகத்தை பற்றி. It is the skeleton that is found the inside of the human body and it is originates from the mesoderm. There are found in almost all vertebrates are form the main body structure. இது மனித உடலுக்குள் காணப்படும் எலும்புக்கூடாகும். இது இடைப்பட்டையிலிருந்து உருவாகிறது. இவை அனைத்து முதுகெலும்பிலும் காணப்படக்கூடியது. அவற்றின் உடலமைப்பை இவை உருவாக்குகிறது. Then the function of skeleton. எலும்புக்கூட்டினுடைய செயல்பாடு. The skeletal system serves 5 important functions in the human body. எலும்பு மண்டலம் மனித உடலில் 5 முக்கிய பணிகளை புரிகிறது. It provides the structure and shape of the body. இது உடலுக்கு அமைப்பு மற்றும் வடிவத்தை வழங்குகிறது. It supports the surround the internal organs of the body. உடலினுடைய உள்ளுறுப்புகளை தாங்கி அவற்றை சூழ்ந்து காணப்படுகிறது. Calcium and phosphorus, the two main minerals that the body needs for important regulatory function, are stored inside the bones. உடலை சீரமைக்கும் செயல்பாட்டுக்கு தேவையான கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் ஆகிய 2 முக்கியமான தாதுக்கள் எலும்புகளுக்கு சேமிக்கப்படுகிறது. ரெட் பிளட் செல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் த போன் மேரோ. எலும்பு மஜ்ஜையில் இரத்த சிவப்பணுக்களை உருவாக்க பயன்படுத்தப்படுகிறது. த போன்ஸ் ஆஃப் த skeletal system acts as the liver for muscular action. Muscular movement would not be possible without tendons, fibrous cords of the tissues that attach the muscles of bone, and ligaments, fibrous cords of tissues that attach the bone to bone. எலும்பு மண்டலத்தினுடைய எலும்புகள் தசைகளுடைய செயல்பாட்டிற்கு நெம்புகோல் போல செயல்படுகின்றன. டெண்டான் எனப்படும் தசை நாண்கள், எலும்புடன் தசையை இணைக்கும் திசுக்களினுடைய இலைநான்கள் மற்றும் லெகமெண்ட் எனப்படும் தசை நார்கள், எலும்புடன் எலும்பை இணைக்கும் திசுக்களினுடைய இலைநான்கள் ஆகியவை இல்லாமல் தசை இயக்கம் நடைபெறாது. அண்ட் தென் மோர் டு நோவிலே நாம் அடுத்து புதிதாக ஒரு விஷயங்கள். த ஃபீமர் ஆர் thigh bone is the longed and strongest bone of the human skeleton. The step in the middle ear is the smallest and lightest bone of the human skeleton. ஃபீமர் அல்லது தொடை எலும்பே மனித எலும்புக்கூட்டினுடைய மிக நீளமான மற்றும் எளிமையான எலும்பாகும். நடுச்செவியிலே உள்ள ஸ்டேபஸ் என்ற எலும்பே மனித எலும்புக்கூட்டினுடைய மிகச்சிறிய மற்றும் லேசான எலும்பு என அழைக்கப்படுகிறது. தென் த கான்ஸ்டியூயன்ஸ் ஆஃப் த skeleton. எலும்புக்கூட்டினுடைய தொகுதிகள் என்ன என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். Human skeleton consists the bone of the cartilage and ligament bone of comprise the hard framework of the body. Cartilages are the supporting and connecting structure. For example, the cartilage structure supports the projecting external ears and the tip of the nose. Ligaments bind the bone together. There are different types of bones in human skeleton system. They are long bone, short bone, flat bone, irregular bone. மனித எலும்புக்கூடு எலும்புகள், குருத்தெலும்புகள் மற்றும் தசைநார்கள் ஆகியவற்றை கொண்டுள்ளது. எலும்புகள் உடலினுடைய கடினமான கட்டமைப்பை உள்ளடக்கியுள்ளன. குருத்தெலும்புகள் என்பவை ஆதாரம் அளிக்கும் மற்றும் இணைக்கும் தசைகளாகும். உதாரணமாக வெளிப்புற காது மற்றும் மூக்கினுடைய நுனிப்பகுதி ஆகியவை குருத்தெலும்பால் ஆனவை. தசைநார்கள் எலும்புகளை ஒன்றாக இணைக்கின்றன. மனித எலும்பு மண்டலத்திலே பல்வேறு வகையான எலும்புகள் உள்ளன. அவை நீண்ட எலும்புகள், குறுகிய எலும்புகள், தட்டையான எலும்புகள், ஒழுங்கற்ற எலும்புகள் என 4 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. அண்ட் தென் வி ஃபர்ஸ்ட் த லாங் போன் ஃபவுண்ட் இன் த ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ். கைகளிலும் கால்களிலும் காணப்படக்கூடியது லாங் போன். ஷார்ட் போன்ஸ் ஃபவுண்ட் த ரிஸ்ட், ஆங்கிள், வெர்டிபிரல் காலம். மணிக்கட்டிலும் முதுகெலும்பு தொடரிலும் காணப்படக்கூடியது குறுகிய எலும்புகள். தென் ஃப்ளாட் போன்ஸ் ஃபவுண்ட் இன் த ஸ்கல், ரிப்ஸ், ஷோல்டர் அண்ட் ஹிப்ஸ். மண்டை ஓடு, விலா எலும்புகள் தோள்பட்டை மற்றும் இடுப்புகளிலே காணப்படக்கூடியவை. தென் த இர்ரெகுலர் போன்ஸ் ஒழுங்கற்ற எலும்புகள் ஃபவுண்ட் இன் த ஸ்பைன், வெர்டிபிரல் காலம், மெனிபிள் அண்ட் பிளாட்டைன், இன்ஃபீரியர் நாசில், கான்சா அண்ட் ஹையார்டு. அதாவது முதுகெலும்பு முள்ளெலும்பு தொடரிலே கீழ்த்தாடை, அன்னம், தாழ்வான நாசிக்குழாய், நாவடி, வளை எலும்பு ஆகியவற்றிலே காணப்படக்கூடியவை. தென் த போன்ஸினுடைய பாகங்கள், பார்ட்ஸ் ஆஃப் த skeleton. The skeletal system is composed of bones and related structure that aid body movement. It is divided into 2 major parts, the axial skeleton and the appendicular skeleton. அதாவது எலும்பு மண்டலமானது எலும்புகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய கட்டமைப்புகளால் ஆனது.
இது இரண்டு முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று அவை அச்சு எலும்புக்கூடு மற்றும் இணையுறுப்பு எலும்புக்கூடு. அச்சு எலும்புக்கூடு ஆக்சியல் skeleton. The axial skeleton consists of the bones along the axis or central line of human body. The axial skeleton consists of the skull, facial bone, sternum, ribs and vertebral column. மனித உடலுடைய அச்சு அல்லது மையக்கோட்டிலே அமைந்துள்ள எலும்புகளை அச்சு எலும்புக்கூடு கொண்டுள்ளது. அச்சு எலும்புக்கூட்டிலே மண்டை ஓடு, முக எலும்புகள், ஸ்டெர்னம் மார்பக எலும்புகள், விழா எலும்புகள் மற்றும் முதுகெலும்பு தொடர் ஆகியவை உள்ளன. தென் ஸ்கல் மண்டை ஓடு. Skull is the hard structure made up of small bone. It is formed 22 bones, out of which 8 bones are fixed together to form the cranium and the 14 bones fuse to form the face. The only bone which has movable joint is lower jaw. The movable joint is supported to the muscles. அதாவது மண்டை ஓடு என்பது சிறிய எலும்புகளால் ஆன கடினமான அமைப்பு. இது 22 எலும்புகளால் ஆனது. அதில் 8 எலும்புகள் ஒன்றாக இணைவதால் கிரேனியம் உருவாகிறது. மேலும் 14 எலும்புகள் இணைந்து முகத்தை உருவாக்குகின்றன. அசையும் மூட்டு கொண்ட ஒரே எலும்பு கீழ்தாடை எலும்பு ஜாஸில் இருக்கிறது. இந்த நகரக்கூடிய மூட்டுகள் மற்றும் தசைகள் மற்றும் தசைநார்களால் தாங்கப்படக்கூடியது. மொத்தத்தில் முதுகெலும்பினுடைய மேற்புறத்திலே ligament skull, the skull is placed on the top of the backbone can be moved up, down and sidewards. மண்டை ஓடு மற்றும் மேலும் கீழும் பக்கவாட்டிலே நகர்த்தலாம். அதற்கு அடுத்தபடியாக நாம் காண இருப்பது முள்ளெலும்பு தொடர் vertebral column. Vertebral column running at the back of the body is also called as the spine or the backbone. It is the trunk region of offer support to the support part of the body. Vertebral column is made up of individual bones called vertebrae. Total vertebral column consists of 7 cervical vertebrae, 12 lumbar vertebrae, 5 fused scral and the 5 fused coccygeal vertebrae. Vertebral column runs from the base to the skull to the hip bone, forming the tube. Spinal cord passes through this hollow tube. Vertebrae are joined by gliding points which allow the body to be bent back front or sidewards. உடலுடைய பின்புறத்திலே நீண்டிருக்கும் முள்ளெலும்பு தொடர் முதுகுத்தண்டு உடலுடைய மேல் பகுதியினை தாங்குகின்ற தண்டு பகுதியாக இது உள்ளது. முள்ளெலும்பு தொடர் முதுகெலும்பு தொடர் எனப்படும் தனிப்பட்ட எலும்புகளால் ஆனது. முள்ளெலும்பு தொடரிலே 7 கழுத்து எலும்புகளும் 12 மார்பு எலும்புகளும் 5 இடுப்பு எலும்புகளும் 5 திருகெலும்புகளும் மற்றும் 3 வால் எலும்புகளும் அடங்கியுள்ளது. முள்ளெலும்பு தொடர் மண்டை ஓட்டினுடைய அடிப்பகுதியிலிருந்து இடுப்பு எலும்பு வரை சென்று ஒரு குழாய் போன்ற அமைப்பை கொண்டு காணப்படுகிறது. உள்ளே முதுகுத்தண்டு செல்கிறது. இந்த குழாயின் உள்ளே முதுகுத்தண்டு செல்கிறது. முள்ளெலும்புகள் வழுக்கு மூட்டுகளால் இணைக்கப்பட்டுள்ளன. அவை உடலை முன்னும் பின்னும் மற்றும் பக்கவாட்டில் வளைக்க உதவுகிறது. அண்ட் தென் வி see the ஃப்ளோ சார்ட் ஆஃப் ஸ்கெல்டன் எலும்புக்கூடினுடைய ஃப்ளோ சார்ட்டு. ஆக்சியல் ஸ்கெல்டன் அச்சு எலும்புக்கூடு, அப்பெண்டிகுலர் ஸ்கெல்டன் இணையுறுப்பு எலும்புக்கூடு. இதில் ஸ்கல் மண்டையோடு, ரிப்ஸ் விழா எலும்புகள், தென் வெர்டிபிரல் காலம் முதுகெலும்பு தொடர், தென் மார்பு வளையங்கள் பேக்ரல் கிரிட் அண்டு பெல்விக் கிரிட் இடுப்பு எலும்பு வளையங்கள். அடுத்தது மேல் மூட்டுகள் அப்பர் லிம்ஸ் லோயர் லிம்ஸை பற்றி தனித்தனியாக கொடுத்து வச்சுருக்காங்க. இதை நம்ம நல்லா பார்த்துக்கணும். த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வெர்டிபிரல் காலம் கிவன் பிலோ. இந்த முதுகெலும்பு தொடருடைய செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இட் ப்ரொடக்ட்ஸ் த ஸ்பைனல் கார்டு, அதாவது தண்டுவடத்தை பாதுகாக்கிறது. இட் சப்போர்ட்ஸ் த ஹெட், தலைப்பகுதியை தாங்குகிறது. இட் சர்வ்ஸ் த அட்டாச்மெண்ட் ஃபார் த ரிப்ஸ், விழா எலும்புகளுக்கு இணைப்பாக செயல்படுகிறது. இட் ப்ரொவைட்ஸ் த சப்போர்ட் அண்ட் பிளேஸ் த அட்டாச்மெண்ட் ஃபார் த பெக்டோரியல் அண்ட் பெல்விக் கிரிடில், மார்பு மற்றும் இடுப்பு வளங்களை இணைக்கும் இடமாக செயல்பட்டு அவற்றிற்கு உறுதியளிக்கிறது. இட் ப்ரொவைட்ஸ் த மூமெண்ட் ஃபார் த ஹியூமன் ஸ்கெல்டன், மனித எலும்புக்கூட்டிற்கு அசைவை அளிக்கிறது. இட் ஹெல்ப்ஸ் வாக்கிங் அண்ட் ஸ்டாண்டிங் எரெக்ட் வித் கரெக்ட் பாஸ்சர், நடக்கவும் சரியான தோரணையில் நிமிர்ந்து நிற்கவும் இது உதவுகிறது. மார்பெலும்பு அல்லது விழா எலும்பு. ஸ்டெர்னம் ஆர் ரிப்கேஜ். Ribcage occupies the chest region. It is the cone-shaped structure made up of 12 pairs of ribs. Ribs are attached to vertebrae at the back, which curve around the form a cage. 10 pairs of ribs are attached to the breastbone.
at the front. Two pairs are the lowest ribs are the free at front. These are called as a free floating ribs. Rib cage is set up in such a way that it can contract and expand during the process of breathing. Rib cage protect the underlying lungs, heart and some part of liver. விலா எலும்பு மார்பு பகுதியிலே இடம்பெற்றுள்ளது. இது 12 ஜோடி விலா எலும்புகளை கொண்ட கூம்பு வடிவ அமைப்பாக காணப்படுகிறது. விலா எலும்புகள் பின்புறத்தில் உள்ள எலும்புகளுடன் இணைக்கப்பட்டு ஒரு கூண்டு போன்ற அமைப்பாக காணப்படுகிறது. முன்புறத்திலே 10 ஜோடி விலா எலும்புகள் மார்பக எலும்புடன் இணைக்கப்பட்டுள்ளது. 2 ஜோடி விலா எலும்புகள் தனித்து காணப்படுகிறது. இவை மிதக்கும் விலா எலும்புகள், ஃப்ளோட்டிங் என்று அழைக்கப்படுகிறது. சுவாசத்தில் நிகழ்வின் பொழுது சுருங்கி விரிவடையும் வகையிலே விலா எலும்பு அமைக்கப்பட்டுள்ளது. நுரையீரல், இதயம், கல்லீரல் மற்றும் பிற உறுப்புகளையும் இது மூடி பாதுகாக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக நாம் காண இருப்பது ஒரு மோர் டு நோ. Humans and giraffes have the same number of bones in the necks, but the vertebrae in the all giraffes neck are much larger. மனிதன் மற்றும் ஒட்டகச்சிவிங்கினுடைய கழுத்திலே உள்ள எண்ணிக்கையினுடைய எலும்புகள் ஒரே மாதிரியாக உள்ளன. ஆனால் ஒட்டகச்சிவிங்கினுடைய முதுகெலும்பு மிக நீளமானது என்பதை ஒரு விளக்கமாக நமக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. Then the appendicular skeleton, we will see the next video. To continue the part of the lesson 19, we will see the third video of this lesson. Until then, thank you so much.